வணக்கம். 7ஆம் வகுப்பு வடிவியல் பயிற்சி 4.1. ஏற்கனவே 3 கணக்குகளை பார்த்தோம். இப்போ 4வது கணக்கு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த முக்கோணத்தில் ஏடிபிசி என்ற 2 கோட்டுத்துண்டுகளை 0 என்ற புள்ளியில் வெட்டுது. இப்படி வெட்டுது. இந்த 2 கோடும் இப்போ 0 என்ற புள்ளியில் வெட்டுது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் ஏவையும் பியையும் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏவையும் பியையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 2 ரூல் தெரியணும். ஒரு முக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரி. ஒரு முக்கோணங்களின் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. 3 கோணங்களின் கூடுதல் 180. இந்த ரூல் தெரியணும். ஒரு கோடுகள் வெட்டும்பொழுது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியணும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தெரியணும். அப்போது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா 70 30 கூட்டிங்கன்னா 100. இங்கே 3வது கோணம் 80 டிகிரி. இந்த 3வது கோணம் 80 டிகிரியாக இருக்கும். இது 80 இருக்கும்போது இதுவும் 80 தான் இருக்கும். அப்போது இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் 2x + 3x + 80 = 180. இப்போ 5x = 180 - 80. அப்போ இங்கே என்ன வரும்? 100 டிகிரி. 5x 100 டிகிரினா x = 20 டிகிரி. ஏன்னாக்கா இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்பர் இந்த பக்கம் பெருக்கல்ல இது இருக்கிறதால அந்த பக்கம் போகும்போது வகுத்தல் ஆகிடும். அப்போ 100 டிகிரி 5ஆல் வகுத்தாக்கா 20 டிகிரி. அப்போது ஒரு எக்ஸுக்கு 20 டிகிரினா 3x 60 டிகிரி, 2x 40 டிகிரி. அப்போ ஏ 60 டிகிரி, பி 40 டிகிரி. 2வது கணக்கு பாருங்கள், அதாவது 5வது. படத்தினை உற்று நோக்கி ஆங்கிள் ஏ, ஆங்கிள் என், ஆங்கிள் ஜி, ஆங்கிள் எல், ஆங்கிள் இ, ஆங்கிள் எஸ். இதை பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அப்போது 2 முக்கோணம் இருக்குது. ஒரு முக்கோணத்துக்கு 180 டிகிரி, 2 முக்கோணத்துக்கு 360 டிகிரி. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ மதிப்பு வரும்? 360 டிகிரி. 3வது கணக்கு பாருங்கள். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் 3:5:4. ஒரு பங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஒரு பங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா 3x + 5x + 4x எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி. இப்போ 5 3 8 8 12. அப்போ 12x = 180 டிகிரி. அப்போ x = 180 12ஆல் வகுக்கணும். 12ஆல் வகுத்தீங்கன்னா 12 12, மீதி 6, I 12 60. அப்போது 3 பங்கு 3 பாஞ்சு எவ்வளோ? 45 டிகிரி. இவன் 3 பங்கு இருக்கிறதால 45 டிகிரி, இவன் 5 பங்கு இருக்கிறதால 75 டிகிரி, இவர் 4 இருக்கிறதால 5 4ஆல் பெருக்கிறதால 60 டிகிரி. இப்போ 3 பங்கு எக்ஸ்னா 45, 75, 60 டிகிரி. இங்கே அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 7வது கணக்கு பாருங்கள். முக்கோணம் RST. ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்குவோம். அதில் RST. இதில் RSTன்ற ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிட்டோம். இந்த எஸ் ஆனது, இந்த எஸ் அந்த ஆரை நம்ம எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கோம். தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போது எஸ் ஆனது ஆரை விட 10 அதிகம். அப்போ எக்ஸ் + 10ன்னு வச்சுக்குவோம். இந்த டி ஆனது எக்ஸை விட, அதாவது இந்த எஸ் என்ற கோணத்தை விட 5 டிகிரி கம்மி. அப்போது 10 டிகிரி இது அதிகம்னா இது 5 டிகிரி. அப்போ இவன் 3 பேரையும் கூட்ட வேண்டியது தான். எக்ஸ் டிகிரி, இங்கே எக்ஸ் + 5 டிகிரி + எக்ஸ் + 10 டிகிரி. இவன் எதுக்கு சமம்? 180 டிகிரிக்கு சமம். அப்போ இந்த எக்ஸையும் கூட்டினீங்கன்னாக்கா 3x, இங்கே 5, இங்கே ஒரு 10 இருக்குது. 2 பேரையும் கூட்டிங்கன்னா 15 = 180 டிகிரி. இப்போ 3xஐ இந்த 15 டிகிரியை நம்ம என்ன செய்யணும்? ரைட்டில் கொண்டு போகணும். நான் கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 165 டிகிரி. இப்போ எக்ஸை மட்டும் நம்ம வச்சுட்டு இந்த 3ஐயும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். /3னாக்கா 3ஐ 165 அடிக்கணும். அடித்தாக்கா 3 15. அப்புறம் மறுபடியும் என்னது? மீதி 1 I 3 15. அப்போ 55 டிகிரி. x = 55 டிகிரி. இப்போ 3 கோணங்கள் கூடுதல் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 55 டிகிரின்றதால எக்ஸ் 55 டிகிரி, எக்ஸ் + 10னாக்கா 65 டிகிரி. இது எக்ஸ் + 5